சீதா சுரேஷ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம். உழைப்பாளி சிலைக்கு மாலை போட வேண்டிய ராசி யாருன்னா, ஒரு கம்பெனியில் எம்டி ஆகிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருந்தால் பியூன் அளவு தான் வேலை கொடுப்பாரு. 100 ரூபா கொடுக்குற வேண்டிய இடத்துல 10 ரூபா தான் கொடுப்பாரு. அதான் சனீஸ்வர பகவான் பாத சனியோட வேலை. நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் ஈகோ விட்டுறணும். அடுத்தடுத்து வர காலம் பொன்னான காலம். வழிபடுற நாள் வளர்பிறை சஷ்டி நாளாக. மகர ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க இருக்கிறோம். மகர ராசி இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து குரு யோகத்தில் இருக்கீங்க. குரு நிறையா தொழில் ரீதியாக கொடுத்து கொண்டு இருக்கிறார். சிலருக்கு எனக்கு அவ்வளோலாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. 7.5 சனியில் அவ்வளோதான் கொடுப்பார். சனீஸ்வர பகவான் தான் நிலைப்புத்தன்மையான விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். சனீஸ்வர பகவான் தான். அவர் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கார். ஒரு கம்பெனியில் எம்டி ஆகிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருந்தால் பியூன் அளவு தான் வேலை கொடுப்பாரு. அதை நீ ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு போனால் தான் அடுத்து நீங்கள் வரவும் காலத்தில் 7.5 முடிஞ்ச பிறகு போராடி எம்டி அளவுக்கு போக முடியும். நான் போக மாட்டேன்னா உட்காந்து தான் இருக்கணும். அப்போ உங்களுக்கு நல்லது நடக்காது. 100 ரூபா கொடுக்குற வேண்டிய இடத்துல 10 ரூபா தான் கொடுப்பாரு. அதான் சனீஸ்வர பகவான் பாத சனியோட வேலை. குரு பகவான் அந்த 10 ரூபாயை கிடைக்க வைப்பார். ஏன்னா குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? ஆனால் அந்த 5ஆம் இடத்து குருவும் வர அக்டோபர் 15 பிப்ரவரி 11 வரை வக்ர காலத்தில் இருப்பார். அந்த வக்ர காலத்தில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஈகோவாக இருந்து கெத்து காட்டினீங்கன்னா அப்போ அடிப்பார். குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லாதால இந்த வக்ரகாலம் என்பது உங்களுக்கு சில புரிதலை கொடுக்கும். ஒரு அலுவலகத்தில் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க. இப்போ குருபலம் இருக்கிறதால வேலை நல்லாவே போயிட்டுருக்கும். ஆனால் வக்ர காலத்தில் வேலை பலு அதிகமாகும். நான் இவ்வளோ வேலைலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா நீ வேலையை விட்டு போன்றுவாங்க. அடுத்தவர்கள் வேலையும் இழுத்து போட்டு செய்தால் இந்த 120 நாள் முடிந்த பிறகு அவன் ஒரு ஆள் வேலையை போட்டு போன பிறகும் 2 பேருடைய வேலையை இழுத்து போட்டு செஞ்சான்ற ஒரு நல்ல பேர் உங்களுக்கு பிப்ரவரி 11க்கு பிறகு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 2025 டிசம்பரில் 7.5 சனி நிறைவு பெறும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையானது கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் ஈகோ விட்டுறணும். வேலை பலு அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்ளணும். குரு வக்ரகாலம் என்பது மகர ராசியை பொறுத்தவரை, மகர ராசி உழைப்பாளியான ராசி. உழைப்பாளி சிலைக்கு மாலை போட வேண்டிய ராசி யாருன்னா மகர ராசி. உழைப்புக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் அவங்க அதிகமாக உழைக்கணும். ஹார்ட் ஒர்க்கர், நாட் ஃபார் ஸ்மார்ட் ஒர்க்கர். ஸ்மார்ட் ஒர்க்கான தொழிலில் இருந்தாலும் அங்கேயும் உங்கள் கடுமையான வேலையை நீங்கள் செயல்படுத்தினால் மகராசி யோகமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்ரகாலம் என்பது வேலை பளுவை அதிகமாக தேடி தேடி நீங்களாகவே செய்யணும். அவங்க கொடுத்தாலும் அப்புறம் நான் செஞ்சிடறேங்க, ஐயோ நானும் செய்ய மாட்டேங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. செஞ்சிடறேங்க, நான் செஞ்சிடறேங்க அப்படின்னு ஓடி ஓடி உழைக்கும்போது இந்த உழைப்புக்கான பலனை குரு வக்ரகாலம் நிறைவு பெறும்போது அதிகமாக அனுபவிப்பார்கள். மீண்டும் குரு நல்ல நிலைக்கு வந்து விடுவார். அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமையை சிதைக்கிற மாதிரி சில வாக்குவாதங்கள் வர்ற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல தொழில்காரகனாக இருக்கும்போது ஓவராக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது வீட்டில் டயர்ட் ஆகிடுவீங்க. அப்போ வீட்டில் அந்த சரியான நேரத்துக்கு சாப்பாடு இல்லைனாகவோ இல்லை அவர்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணாலும் அவங்க மேலே நீங்கள் கடுமையை காட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பொறுத்துக்கணும். நான் உழைக்க வரேன், என் வேலையை நான் ஆஃபீஸோடு விட்டுட்டேன், வீட்டுக்கு வந்தோடனே ஃபீஸ்ஃபுல், ஓகே எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன், கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் சுடுத்தண்ணி வைமா, நான் குளிச்சுக்கிறேன், கொஞ்சம் நேரம் எனக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு கொடுமா. இப்படியாக அடுத்தவர்களை அரவணைத்து போங்க. கோபம் என்பது ஒரு துளி கூட வரக்கூடாது. இப்படியாப்பட்ட மனுஷன் இப்போ கோபமே இல்லையே அப்படின்று உங்களை பாராட்ட வேண்டும். கோபத்தை குறைத்து நிதானத்தை செயல்படுத்தி உழைப்பை அதிகப்படுத்தி சரியாக திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் இந்த காலம் என்பது நிறைவு வரும்போது ஒரு புத்துணர்வு பெற்ற ஒரு மனிதனாக, ஒரு பக்கம் 7.5 சனியானது முடிவு பெறும், ஒரு பக்கம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவானப்படும் அடுத்தடுத்து சாதகமான சூழலுக்கு வருவார். இப்போ 5ல் இருக்கிறார், அடுத்து 6க்கு போவார், அடுத்து 7க்கு வருவார். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். 6க்கு வந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. 6ஆம் இடம் புதன் மனம் தான், பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. அதனால் அடுத்தடுத்து வர காலம் பொன்னான காலம். 2026 மேவுக்கு மேலே
அப்படி ஒரு கோல்டன் டைம் வருது. 7:30 முடிஞ்சு 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது அடித்து தூக்கிட்டு போவார். இப்போ நீங்கள் உங்களை செதுக்கிக்கிறது, இப்போ நீங்கள் என்ன காட்டுற நிதானம், இப்போ நீங்கள் அடுத்தவர்களை அரவணைத்து போவது, இப்போ நீங்கள் பண்பாடாக நடந்து கொள்வது, உங்கள் ஈகோ இடிக்கும் தான், இல்லைன்னு மறுக்கலை. நம்ம இவ்வளோ தூரம் இறங்கி போகணுமா, அவ்வளோ கேவலமாக நம்ம இருக்கமா அப்படின்னு தோணும் தான். நம்ம அவ்வளோ சீப்பாயிட்டோமா அப்படின்னு தோணும் தான். தோன்றினாலும் அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு உங்களை தாழ்த்தி கொள்ளும்போது, உங்களை அடுத்தவர்களுக்காக அர்ப்பணிக்கும் போது, உங்கள் வேலைக்காக அடுத்தவர்களுக்காக அர்ப்பணிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஒரு எம்டிக்காக பேக்கை தூக்கிட்டு ஓடணும். ஒரு ஆக்சுவலாக அவர் உங்களை விட தகுதி குறைவாக கூட இருக்கலாம், படிப்பு குறைவாக கூட இருக்கலாம், உங்கள் மேலதிகாரி உங்களுக்கு டேலண்டட் பர்சன் இல்லை அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுக்காக நீங்கள் ஓடணும். ஓடுனா அவரை விட மேலதிகாரியாக நீங்கள் ஒரு காலத்தில் வர வாய்ப்பை இறைவன் வழங்குவார். உங்களை பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் இந்த குரு வக்ர காலம். தொழில் ரீதியாக உங்களை தரம் தாழ்த்தி கொண்டு கடுமையாக உழைத்து முன்னேறி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் நீங்கள் மகர ராசியாக பிறந்து குரு வக்ர காலத்தில் குரு வக்ரம் என்று உங்கள் ஜனஜாதகத்தில் இருந்துவிட்டால் இரட்டிப்பு பலனை தருவார். இல்லை என்றால் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார். கஷ்டப்படுத்தினாலும் நீங்கள் ஒரு முறை புறப்பட்டு சென்று திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவரை வழிபடுங்க. அப்படி வழிபடுற நாள் வளர்பிறை சஷ்டி நாளாக இருக்கும். வளர்பிறை சஷ்டி நாளில் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரையும் அங்கே இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தியையும் ஒரு சேர வழிபட்டு வரும்போது குரு வக்ரத்துடைய தாக்கமானது குறைந்து செந்தில் ஆண்டவருடைய அருள்கடாட்சம் கிடைக்கப்பெற்று உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று வருங்காலத்தில் உங்களுக்கான தகுதிக்கேற்ற வேலை, தகுதியைக்கு விட அதிகமான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை எம்பெருமான் திருச்செந்தூர் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த குரு வக்ர காலத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானும் மேதா தட்சிணாமூர்த்தி அருளாசி கிடைக்கப்பெற்று உங்களை செதுக்கிக் கொண்டு சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள்.